சுந்தரம் ஐயா எங்க இன்னும் யாரும் வரவே இல்ல. என்னாச்சு கஜேந்திரன்? யாருமே வரலையே. சார் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இப்போ வந்துருவாங்க சார். வந்துட்டேன். ஹலோ சார். ஹலோ வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் வாங்க. எல்லாரும் வணக்கம். வணக்கம். வாங்க ப்ளீஸ். ஐயா நான் உட்காந்துக்கிட்டுமா? மா கண்மணி வாங்க. என்ன போட்டிக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. அதத்தான் நான் கண்மணி கிட்ட கேட்கலான்னு வந்தேன். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நான் கண்மணியை தானே நம்பி இருக்கேன். யாம் இருக்க பயமே. எல்லாம் ரெடி. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. நம்பிக்கையோட போங்க. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டீங்கல்ல? கவலையே படாதீங்க. புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் இதுல கம்ப்ளீட்டா ஃபீட் பண்ணிட்டேன். வெற்றி உங்களுக்கு தான். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் கண்மணி. நான் கொடுத்த ப்ளூடூத் உங்க கையில இருக்குல்ல? இங்க பாருங்க, நேத்துல இருந்து நான் கீழே வைக்கல, கையிலே தான் வச்சிருக்கேன். அத உங்க லெஃப்ட் காதுல போட்டுக்கோங்க. ஐயோ இங்க இல்ல, உள்ள போயிட்டு அங்க போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. கண்மணி கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியா? அம்மா வரேன், எனக்காக வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிறேன். வரேன். All the best. Thank you. All the Bye. best. போடு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா. God bless you. கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. பயப்படாத, தைரியமா இரு. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. Thank you மம்மி. சரி ஐசு, ஆல் தி பெஸ்ட். நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணு. சரி போலாமா? ஐஸ்வர்யா, யாருமே வரல, நாம தான் ஃபர்ஸ்ட். ஏய் அங்க பாரு, உன் பேர் தான் சென்டர்ல இருக்கு. கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. ஏன் இங்க நிக்கிற? அங்க போ. போ ஐஸ்வர்யா போ. ஐயோ உன் மாமனார் சொல்ற பேச்ச கேளு, போ. ஐஸ்வர்யா, Thank you மா. all the best. மாமா All the best அத்தை. மண்ணை கவப்புறதுக்கு திமிரு. அம்மாவுக்காக தான் நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாருதி,
நீ வேற நான் வேற இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். நம்பிக்கையோட இரு. வெற்றி உனக்கு தான். ஆமா பார்வதி, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். வாழ்த்துக்கள். ஐயா பார்வதியை கூப்பிட்டுமா? இன்னும் வரலையே. இல்ல சுந்தரம், அவங்க வந்துருவாங்க. அப்பா ஆ? அங்க ஹலோ சார். ஹலோ, யூஆர் வெல்கம். Thank you. எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சாச்சு. ஆல் குட். சூப்பர். பார்வதிக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆங்கருக்கு தமிழ் தெரியாது. இன்னைக்கு பார்வதியோட கதை அவ்வளவுதான். இன்னைக்கு நான் தான் வின் பண்ண போறேன். ப்ளீஸ் டேக் யூர் பிளேஸ். ஷூர். தேங்க் யூ. Sir, Yes. I was told that 3 contestants are participating, but I could see only 2. Where's the third one? I just called. Okay. பார்வதி, பார்வதி. அம்மா பார்வதி. மாமா, அதான் அவ போட்டிக்கு பயந்து வராம ஒளிஞ்சுகிட்டு இருக்கால, நீங்க ஏன் மாமா அவளை போய் கூப்பிட்டு இருக்கீங்க? அவளை கழட்டி விட்டுருங்க. எங்க 2 பேருக்குள்ள மட்டும் போட்டி வைங்க மாமா. வனஜா, பார்வதி. சொன்னா வந்துட்டா. பார்வதி, போய் உங்க இடத்துல நில்லுமா. போ. போங்க நீ. போம்மா, போ. போ. வரமாட்டான்னு நினைச்சா வந்து நிக்கிறாளே. Sir, where is Agilandeshwari madam? She's coming. Okay.
இருங்கக்கா முதல்ல சுத்திக்கிறேன் இருங்க. அக்கா என்ன ஆசீர்வாதம் போதும் பண்ணுங்க. போதும் போதும் நல்லா பண்ணு நீ போ. தேங்க் யூ. எங்க கிட்டேவா? நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் என்னால நல்லபடியா பண்ண முடியுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்திரு பார்வதி. நல்லா ஆன்சர் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க பார்வதி. நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் பார்வதி. நல்ல டிராமா பண்ணுவா. Ma'am, shall I start asking the questions? Certainly, but I'll introduce you to everybody. Okay. இவர் பேர் டேனியல் from IIT. இந்த மாதிரி போட்டி எல்லாம் நிறைய நடத்திருக்காரு. நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. Thank you, thank you. Thank you. இவர் இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுவாரு. நம்ம பரம்பரை பெண்களை கேள்வி கேட்கறதுக்கு இவர்தான் தகுதியான ஆள். இப்போ உங்க 3 பேருக்கும் ஒரு ஹெட்போன் செட் கொடுப்பாங்க. நீங்க சொல்ற பதில் இங்க இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். ஆனா உங்க கூட போட்டி போடுறவங்களுக்கு நீங்க சொல்ற பதில் கேட்காது. கதிரேசன், அந்த ஹெட்போன்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட் ஜென்டில்மேன். உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. காதுக்குள்ள ஏதோ அப்பா இப்ப கரெக்டா இருக்கு. கண்மணி கேக்குதுல்ல? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நல்லாவே கேக்குது. கண்மணி இங்க பேசுறதெல்லாம் கேக்குதுல்ல? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஐயோ கேக்குது கண்மணி. என்ன வனஜா பூத்துக்குள்ள இருந்து யாரும் கூட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஆங்கர் கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேள்விக்கு நான் சொல்ற பதில கேட்டு நீங்க பதில் சொல்ற மாதிரி சொல்லிடுங்க. ஜாக்கிரதையா இருங்க. அந்த கேள்வியெல்லாம் நானே கேட்டுக்கிறேன்.
Okay, you have to answer within 10 seconds. If time exceeds, you lose. Okay? பார்வதிக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாளே. இப்போ இவர் இங்கிலீஷ்லயே பேசுறாரு. கேள்வி இங்கிலீஷ்ல கேட்டா பார்வதியால எப்படி பதில் சொல்ல முடியும்? Okay, here's your first question, Aishwarya. Between a brother and a sister, the boy age is 6 and the girl age is 3 years lesser than the boy. Now, what will the girl's age be when the boy is 40 years old? And your time starts now. The answer is 37. Very good. That's the correct answer. எதுக்கு இப்ப கை தட்டுறாங்க? கரெக்டா சொல்லிட்டாளோ? Vanaja, you can answer for the same question and your time starts now. அது கண்மணி கேட்டுச்சா? சீக்கிரம் சொல்லு. சொல்லு கண்மணி. இருங்க சொல்றேன். சீக்கிரம் சொல்லு வனஜா. எல்லாரும் என்னைய பார்க்கறாங்க. சொல்றேன். 37. மைக் சரியா இல்ல. அதான். What is he saying? வனஜா சீக்கிரம் சொல்லு வனஜா. சீக்கிரம். சீக்கிரம் சொல்லு கண்ணனே. ஐயோ 37. 37. Correct answer. எல்லாரும் கை தட்டுறாங்க. கரெக்டா சொல்லிட்டேன் போல இருக்கு. என்னமோ பண்றா, என்னன்னு தெரியலையே. Now it's your time, Parvati. The question is same. Between a brother and a sister, the boy age is 6 when the girl age is 3 years lesser than the boy. Now what will the girl's age be when the boy is 40 years old? And time starts now. என்ன மாமா, பார்வதிக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ்ல கேட்கலாம்ல. கேம் ரூல்ஸ் அப்படிடா சத்தி. அகிலம்மா முதலே சொன்னாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு, என்னன்னு பாப்போம். முழிக்கிறத பாரு. மாமா, பார்வதி நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு மாமா. Sorry, your time's over. வாயை திறக்கலையே.
என்னாச்சு பார்வதி? இங்கிலீஷ்ல கேக்குறதுனால எனக்கு கேள்வியே என்னன்னு புரியலையே. The second question is, what's always expected but never arrives? Your time starts now. Aishwarya, this question is for you. Tomorrow? Correct answer. Wow. என்ன இப்படி கை தட்டுறாங்க? எல்லாத்துக்கும் இவதான் பதில் சொல்றாளோ? Vanaja, the same question. What's always expected but never arrives? Your time starts now. அது அது சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு. The answer is tomorrow. சத்தமா சொல்லு கொஞ்சம். என்ன? ஐயோ ஐயோ ஒண்ணுமே கேட்கலையே. தங்கச்சி என்னன்னு? அங்க பாருமா, அங்க வனஜாவும் உமாவும் ஏதோ சிக்னல் காட்டி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அண்ணே, எனக்கு உமா மேலயும் வனஜா மேடம் மேலயும் டவுட்டா இருக்கு. நீங்க எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு வைங்கண்ணே. சரிம்மா சரிம்மா, நான் அவளையே நோட் பண்றேம்மா. நான் மேல போறேன். அண்ணே, உமா மேல போறாங்க. நீங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்களா? நான் மேல போய் பாக்குறேன், நீ பாத்துக்க. ஐயோ வாட் இஸ் த அலை? ஐஸ்வர்யா சொன்ன அதே டுமாரோ தான். சொல்லுங்க. அதே டுமாரோ தான். என்ன சுத்து பிரிச்சு? என்ன கரெக்டா தானே சொன்னோம்? யாருமே கை தட்டல. அதே டுமாரோவா? அப்போ ஐஸ்வர்யா சொல்ற பதில் வனஜா மேடம்க்கு கேட்கும் போல இருக்கே. வனஜா மேடமோட ஹெட்போனை செக் பண்ணலாமா? நீ சொல்றது சரிதான் ரசத்தி. இவர் எங்க வராரு? ஆண்டவா, எப்படியாவது போட்டியில ஜெயிச்சிடணும். அக்கா அக்கா, நீங்க பேசுறது கீழே அத்தைக்கு கேட்கலையா? என்ன பண்றது தெரியலையே. இருங்க வரேன். இதான் விஷயமா? சிக்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இப்போ சரியாயிடுச்சு. இனிமே பிரச்சனையே இருக்காது. நான் சொல்றது சரியா கேக்கும். வனஜா, உன் குரூப் பத்தி எதுலயும் கட்டுறியா? சரி, நான் வரேன். மாமா, என்னாச்சு? உன்கிட்ட ஏதாவது
Next up is Parvati. Your time starts now. Sorry, Parvati, your time's over. என்ன பார்வதி, உனக்கு என்ன பிரச்சனை? கேட்டதுக்கு பதில் சொல்றது கூட முயற்சி பண்ண மாட்டேங்கிற. அது அவரு இங்கிலீஷ்ல கேள்வி கேக்குறதுனால அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல மாமா. மேடம், நீங்களே சொல்லுங்க மேடம். கேள்வி இங்கிலீஷ்ல மட்டும்தான் கேட்கணுமா? தமிழ்லயும் கேட்கலாமே மேடம். எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஹலோ, இது வீட்டு வேலைக்கான இன்டர்வியூ ஒண்ணும் இல்ல. ஒரு கம்பெனி இல்ல, 16 கம்பெனிய திறம்பட நிர்வகிக்கிற தகுதி யாருக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான போட்டி இது. இதுல கலந்துக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா எப்படி சொல்லுங்க? இங்கிலீஷே தெரியாதவங்கள போட்டியில இருந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன் ரிஜெக்ட் பண்ணணும்? ஆங்கிலம்ங்கிறது அறிவு கிடையாது, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். மேடம், இங்கிலீஷ் தெரியாதவங்க எத்தனையோ பேர் திறமையா நிர்வாகம் பண்ணலையா? ஒரு விஷயம் சொல்லவா? ஜப்பான்லயும் சீனாவிலயும் ரஷ்யாவிலயும் அவங்க தாய்மொழியை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. நமக்கு நம்மளோட தாய்மொழி தமிழ் தானே. இது அறிவுக்கான போட்டி. அதனால பார்வதி தாராளமா தமிழ்லயே பதில் சொல்லலாம். மேடம், பார்வதி கிட்ட தமிழ்லயே கேட்க சொல்லுங்க. அதுதான் நியாயமான போட்டியா இருக்கும். வாய்ப்பு கொடுங்க மேடம். சரி, பார்வதி கிட்ட தமிழ்லயே கேளுங்க. அதுக்கு பார்வதி தமிழ்லயே பதில் சொல்லலாம். மேடம், அப்போ முதல்ல இங்கிலீஷ்ல கேட்ட 2 கேள்வியையும் பார்வதி கிட்ட தமிழ்ல கேட்கலாமா? No, it is not possible as per the rule, Parvati. Your time's up. பரவாயில்ல ராசாத்தி அக்கா, அடுத்த கேள்விக்கு போலாம். 2 கேள்விக்கான மார்க் போயிடுமே. எப்படி ஜெயிப்ப? என்ன பார்வதி பண்ணுவ? Proceed, Mr. Daniel.
the third question is, in Adikadur Empire, which generation in which year started trading for the first time and what was their first trade? Aishwarya, your time starts now. In 1860, pepper. Okay, but which generation? Adi Veera Pandian. Correct answer. Super. Veneja, you're next. In Adikadur Empire, which generation in which year started trading for the first time and what was their first trade? Your time starts now. கண்மணி சீக்கிரம் சொல்லு. இருங்க மைக்கு வேற. அது என்னடா பண்ற? யாரா நீ? என் பொண்ணு விடுறா டேய். கத்துன உன் பொண்ணு சங்க கர கர கரன்னு அறுத்துருது. சொல்லு கண்மணி, சீக்கிரமா சொல்லு. சொல்லு கண்மணி, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. சொல்லு, என்ன ஆன்சர்? என்ன? கண்மணி, டைம் போயிட்டு இருக்கு, சொல்லு. சீக்கிரமா சொல்லு கண்மணி, சொல்லு. அது ஆன்சர் பேக் பைப்பர்னு சொல்லு. பேக் பைப்பர்னு சொல்லு. சொல்லல சங்க சொல்லு. சொல்லு. சொல்லுடி. சொல்ல புரியா இல்லையா? சொல்லு சொல்லு. சொல்லுடி. பேக் பைப்பர். அவ்வளவுதானா? பேக் பைப்பர். ஆதி, கொஸ்டின் பார்வதிக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண. அது எப்படி? ஆதி டிரான்ஸ்லேட் பண்ணா பார்வதிக்கு ஃபேவரா தானே பண்ணுவாரு. என் ஆதியோட நேர்மையை யாரும் கேள்வி கேட்காதீங்க. என் ஆதியோட நேர்மை எப்படின்னு எனக்கு தெரியும். ஆதி, क्वेश्चंस நீயே டிரான்ஸ்லேட் பண்ணு போ. சரிம்மா. ஹலோ. ஆதிக்கடவுர் பரம்பரையில முதல்ல எந்த பரம்பரை எந்த வருஷத்துல வணிகத்துக்குள்ள வந்தாங்க? எந்த பொருளை வணிகம் பண்ண ஆரம்பிச்சாங்க? Parvati, your time starts now. 1860வது வருஷம் அதிவீர பாண்டியன் அவர் தான் வணிக ஸ்தாபனம் ஆரம்பிச்சார். அரச குடும்பத்தில இருந்த ஆதிக்கடவுர் பரம்பரை முதல் முறையா 1860வது வருஷம் ஆதிக்கடவுருங்கிற பேர்ல
வணிக ஸ்தாபனம் ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்தாபனம் மூலமா மளிகைய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. நம்ம நாட்டுல முதல் முறையா மிளகை ஏற்றுமதி பண்ணது ஆதிக்கடவூர் வணிக ஸ்தாபனம் தான். அத ஆரம்பிச்ச ஜமீனோட பேரு அதிவீர பாண்டியன். பேச ஆரம்பிச்சிட்டாளே, கரெக்டா சொல்லிருப்பாளோ? Why is she answering too much for this question? She's saying the exact answer. And her answer is more elaborative compared to others. Oh, wow. Very good. Super. Fourth question is, which generation of Adikadavur Empire does Agila ma'am belong to? And Aishwarya, your time starts now. Sixth generation. Correct answer. Vanaja, your time starts now. ஐயோ சொல்லு கண்மணி, கேட்டிருக்கோம்ல. சொல்லு கண்மணி. 66 சொல்லு சொல்லு. சொல்லு. ஐயோ கண்மணி. 66. கொஞ்சம் சத்தமா சொல்லு, கேட்கல. சொல்லி தொலை. 66. 66. What is this? என்ன இவ்ளோ சிரிக்கிறாங்க? நான் என்ன ஜோக்கா சொன்னேன்?